தத்தோ இக்பால் அவர்களுக்கும் தத்தோ ஷாகுல் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நம்பிக்கை குளோபல் லான்ச் இன்னைக்கு அதிகம் தேவைப்படுகின்ற விதமாக இந்த நம்பிக்கை தமிழில் சொன்னால் நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. போராட்டமே யார் நம்பிக்கை யார் பெறுவதில் தான் இருக்கிறது. அது நம்முடைய செயல்பாடு, அது ஒவ்வொரு முறையும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இல்லாமல், இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டெல்லாம் இல்லாமல் எல்லா ஆளுமைகளும் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உரையாற்றிருக்கின்ற அண்ணனிலிருந்து எல்லா பெரிய ஆளுமைகளும் இங்கே நம்ம என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர் சகோதரரும் இங்கே வந்திருக்காங்க. எங்கள் கூட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு. ஸோ இது இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னது போல் ஊடகம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போக போகுது. குறிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கிடுச்சு. எதுக்கு நம்ம சிரிக்கிறோம், எதுக்கு நம்ம அழுகிறோம், அது அவங்களுடைய கற்பனைக்கு அது எப்படி அவங்க கொண்டு போய் அது மூலமாக அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னா மனிதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அப்படியே என்ன எண்ணத்தில் இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்தில் நாம் எப்படி உழைக்கிறோம், அவன் இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனலை நான் மலேசியா நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்களை நான் கல்வி சுற்றுலாக்கு அழைத்து செல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுங்க, மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அங்கே நான்